ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க பிரியா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நார்மல் ப்ளவுஸில் எப்படி பைப்பிங் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். நார்மலாக கிராஸ் பீஸ் எடுத்து நீங்கள் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக அடித்து வச்சுக்கோங்க. வச்சு மேலே ப்ளவுஸுக்கு மேலே நல்ல பக்கத்தில் மேலே வச்சு ஒரு 1/4 இன்ச்சுக்கு அப்படியே தையல் போட்டுக்கிட்டே வாங்க. ஃபுல்லாகவே அதே மாதிரி அந்த 1/4 இன்ச்சுக்கு தையல் போட்டுக்கிட்டே வாங்க. இதை நம்ம தையல் போடும் போது லைட்டாக இழுத்த மாதிரி தையல் போடணும். நம்ம எம்மிங்க்கு இழுக்கவே கூடாது. அப்படியே அந்த பீஸ் எப்படி இருக்கோ அப்படியே லூஸாக விட்டு அப்படியே அடிக்கணும். இதில் மட்டும் பைப்பிங்ன்றதுனால மட்டும் நம்ம லைட்டாக பாருங்கள், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். லைட்டாக இழுத்தா மாதிரி நீங்கள் அப்படியே ஃபுல்லாகவே ஸ்டிச் போட்டுகிட்டே வரணும். எப்போவுமே பார்த்தீங்கன்னா இந்த நெக்கு வருது இல்லையா, அந்த ஷோல்டர் நம்ம அடிச்சிருக்கோம்ல, அந்த பீஸ் மட்டும் எப்போவுமே பேக் சைடு பார்த்தா மாதிரி தான் இருக்கணும். ஃப்ரண்ட்டில் பார்த்தா மாதிரி இருக்கக்கூடாது. ஃப்ரண்ட் அப்படியே இறங்கி வரா மாதிரி இருக்கும். பார்த்தீங்களா, ஃபுல்லாக அடிச்சிட்டோம். அதே மாதிரி இந்த ரவுண்டு ஷேப் வருது இல்லையா, அந்த நெக்கு ரவுண்டு பகுதியில் நம்ம கட் பண்ணுவோம். எம்மிங்காக கட் பண்ணி விடுவோம். பைப்பிங் கட் பண்ணக்கூடாது. கட் பண்ணாமல் அப்படியே அடிக்கணும். இல்லைன்னா அந்த பைப்பிங் அந்த ரவுண்டு கரெக்டாக வராது உங்களுக்கு. அந்த உருண்டையாக நம்ம மடிக்கிறோம் இல்லையா, அந்த உருண்டை கரெக்டாக வராது. அதுக்காக நம்ம கட் பண்ணக்கூடாது. இப்போ பாருங்கள், மடிச்சிட்டேன். பாருங்கள், ரொம்ப சின்னதாக வந்துச்சிங்களா. அது மேலே நீங்கள் ப்ளவுஸ்லேயும் படக்கூடாது, பைப்பிங்லேயும் ஏற்றிடக்கூடாது. அதுக்கும் சென்டராக வருது பார்த்தீங்களா, அந்த இடத்துல தையல் போட்டுக்கிட்டே வரணும். ஃபுல்லாகவே கரெக்டாக அந்த இடத்துல தையல் போட்டுக்கிட்டே வாங்க. அந்த தையல் நம்ம போட்டிருக்கதே தெரியக்கூடாது. பைப்பிங் மேலே ஏற்றிடக்கூடாது. பைப்பிங் மேலே ஏற்றிட்டிங்கன்னா அது நார்மலாக ப்ளவுஸ் நம்ம மடித்து அடிப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஆகிடும். அதனால் பைப்பிங் மேலே ஏற்றாமல் கரெக்டாக அந்த பைப்பிங்க்கும் ப்ளவுஸுக்கும் சென்டராக ஒரு இடம் வருது இல்லையா, அந்த அந்த பகுதியிலேயே போட்டுட்டு வரணும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஃபுல்லாகவே அதே மாதிரியே போட்டுட்டு வாங்க. ரொம்ப பொறுமையாக செய்யணும். ஆனால் நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக ஏற்றிட்டோன்னா கூட பைப்பிங் மேலே ஏறிடும் தையல். அதனால் பொறுமையாக போட்டுட்டு வாங்க. பொறுமையாக நீங்கள் போட்டு வரும்போது அந்த பைப்பிங் பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும். ஒரு மடிப்பு மடிச்சுட்டு 2வது ஒரு மடிப்பு மடிங்க. அப்போ உங்களுக்கு அந்த பீஸும் கரெக்டாக வரும். அந்த பைப்பிங்கும் கரெக்டாக உருண்டையாக ஷேப்பாக அழகாக வரும். பாருங்க, நம்ம முடிக்க போகிறோம். அந்த இடத்துல பாருங்கள், ஒரு மடிப்பு மடிச்சுட்டு இன்னொரு மடிப்பு மடித்து அப்படியே கொடுக்குறோம். மடிச்சுட்டேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், ஃபினிஷிங் அவ்வளோ அழகாக இருக்குன்னு. தையல் மேலேயே ஏறி இருக்காது. பின்னாடியும் பாருங்கள், அழகாக இருக்கும். இந்த மாதிரி பொறுமையாக அடிக்கும் போது நம்மளுக்கு அந்த ஃபினிஷிங் நல்லா வரும். எங்கேயுமே பிசுறு இல்லாமல் அழகாக அந்த ரவுண்ட் ஷேப் பாருங்கள், அந்த பைப்பிங் அழகாக வரும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். நமக்கு தெரிஞ்சதை மற்றவர்களுக்கும் சொல்லுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.